அத்தாண்டுகளுக்கு முன்பு புளியந்தோப்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பெரும்பாலான கோவில்கள் புத்த விகார்களாக இருந்தவைத்தான் என தான் பேசியதாகவும் அதனை சிவாலயங்களை இடிக்கச் சொல்கிறார் திருமாவளவன் என செய்தி வெளியிட்டதாகவும் திருமாவளவன் கூறினார். அன்று திருவாய் திறந்து உதிர்த்த முத்துக்கள் இவைதான். இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன. பௌத்த விகார்களை இடித்து தரைமட்டமாக்கி விட்டுத்தான் சிவன் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள், பெருமாள் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள். எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி விட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும். Several months later, சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்களில் எல்லாம் முன்பு புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. இந்த இடத்துல புத்த விகார் தான் இருந்ததுன்னு சிவாலயங்களையும் பெருமாள் கோவில்களையும் இடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் நாடு? ஏன் நீங்கள் பக்கத்திலே மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ராமர் கோயில் கட்டிக்கொண்டால் என்ன என்று பொருள்பட நான் பேசுகிறேன். ஒன்றை சொல்ல அவர் மறந்து விட்டார். அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில் கோபுரம் என்று பெண்கள் முன்பு சொன்னவரும் திருமாவளவன் தான் என்பதையும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்க இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன்.